இங்க பாருங்க, பசங்க வந்துட்டு ஒரு லைக்கும் கொஞ்சம் கமெண்டும் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா? இதுவே வந்துட்டு ஒரு பொண்ணுங்க ஒரு போட்டோ போட்டா போதும், லட்சக்கணக்குல லைக்கும் ஃபாலோவர்ஸும் வரும். பட் நம்மளுக்கு வராதுல்ல. என்கிட்ட அதான் வீட்டுக்கு வர சொல்லிக்கிறேன். அது வந்த உடனே கல்யாணம் இந்த வருஷம் வைக்காதீங்க, இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வைங்க, அதுக்கு நடுவுல கல்யாணம் வச்சுங்க, உங்க வீட்டுல கெட்டது நடக்கும் நான் சொல்லுவேன். அப்படி சொன்ன உடனே நீ அப்படி சவுண்டு பண்ணோம்டா. அவட்ட கெட்டது நடக்கு நான் எதுக்கு சவுண்ட் ஒண்ணா? அவ இந்த சாஸ்திர சம்மதத்துல நம்புவாடா. பள்ளி உச்சி கொட்டிச்சுனா நல்ல நேரம், பூனை குறுக்கு போச்சுன்னா கெட்ட நேரம், அப்படிலாம் அவன் நினைப்பாடா. அதுக்குதான் ஏமா ஒரு பள்ளி கத்துனா சாப்பாட்டு கத்தும் ஏறைய வர வைக்கிறதுக்காக, அப்படி இல்லைன்னா ஒரு பெண் பள்ளி ஆண் பள்ளி இனப்பெருக்கத்துக்காக கூப்பிடலாம். இதெல்லாம் ஒரு உங்களுக்கு இதுவாயுது. ஒரு பூனை வளர்த்தா குறுக்க நடுக்க போகத்தான் செய்யும். இது இல்லாம நல்ல நேரம் கேட்டா பார்த்தா பூனை அழிச்சிட்டு போகுது. என்ன கொஞ்ச நாள் போனா டேய் உனக்கு விஷயமே தெரியாது. இந்த வருஷம் அவ கல்யாணம் பண்ணுவா, அடுத்த வருஷம் என்ன தெரியுமா பண்ணுவா, என் புள்ள தனி குத்தனம் போனமா நீ வீட்டா காலி பண்ணுவா. காலி பண்ணு போ. அது அப்படியே அவன் நினைச்ச நேரத்துக்கு நம்ம வாடகை கொடுக்கணும், அவன் நினைக்காத நேரத்துக்கு இந்தாம அட்வான்ஸ் கையில குத்து நம்மள அனுப்பிச்சு விடணுமா? எல்லாம் நம்ம கல்யாண்டாகுது. நீ அழகா உச்சி கொட்டுற சாமி. என்ன ஆமா என்னடா சாப்பிட்டா செத்துருவாங்க தானே? ஆமா.